அவ்வளவுதான் ஜாமி, நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட், ஸோ இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன். எதனால டாஸ்க் வந்து கன்வேயர் பெல்ட் டாஸ்க், ஆல்ரெடி இன்ஜுரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எந்த மாதிரி போக போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதோட ஸ்பெஷல் அப்டேட்டா ஒன்று உங்களுக்கு ஒரு 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 ஜாங்கிரி ஜிலேபி மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ ஒரு மிட் வீக் எவிக்ஷன் அப்டேட். ஸோ அது யாரு என்னங்க தான் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறது முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்புறேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நைட் அத்தராத்திரில அன்சீன்ல உட்காந்து ஒரு 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல 4 ஊர்க்கிழவி இருக்கும்ல, அந்த மாதிரி இவங்க 4 பேர் ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. அது ஊர்க்கிழவி வேலை இல்ல, மற்ற டயத்துல அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு அந்த மாதிரி பண்ணல. ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க. என்னன்னா யார் யாருன்னு முதல்ல சொல்லிடுறேன். நம்ம டப்பா அருண், நமக்கு டப்பா அருண், ராணவ், நம்ம பொம்பளை சோக்கு விஷாலு, நம்ம ரஞ்சித் மாமா 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க? அடுத்த வாரம் கேப்டன்சி, இந்த வாரம் கேப்டன்சில என்ன பண்ணலாம்லாம் பேசல. டாப் 5ல யார் சார் வருவா? டாப் 5ல யார் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் ரஞ்சித் மாமா உடனே சொல்றாரு, தம்பி நீங்க வருவீங்க சாமி, அப்புறம் இவர் விஜய் விஷால் வருவார் சாமி, அருண் வருவாப்ல சாமி அப்படின்னு ஒரு சொம்படிக்கிறாப்ல. உடனே டப்பா ஏதாவது டப்பா அடிக்கணும் இல்லையா? அதனால டப்பா என்ன டப்பா அடிக்கிறாருன்னா, சார் நீங்களே வருவீங்க சார், நம்ம 4 பேருமே டாப் 5ல இருந்தா எப்படி இருக்கும்? யார் யாரு? ராணவ், ரஞ்சித் மாமா, விஜய் விஷால், அருண். ஏன்னா நீங்க 4 பேருமே அந்த ரேஞ்சுக்குள்ள போக முடியாத நிலைமையில தானே இருக்கீங்க, பாவி பயிலோட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இங்க 4 பேர் பேசுனதெல்லாம் ஓகே தான். கடைசியா என்ன சொல்றாங்கன்னா 4 பேரும் சேர்ந்து இது மாதிரி, சார் இப்போ ஒண்ணும் இல்லை சார், இதுல அருண் சொல்றாப்ல, சார் இப்ப நீங்க கார்ல போயிட்டு இருக்கீங்க, கார்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு முழிச்சு பாக்குறீங்க, பார்த்தா இந்த 8 நாள் 70 நாள் கனவா இருந்தா எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றான். எனக்கு அப்பதான் தோணுச்சு, ஆனா பாவிகளா இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன்ல தலைவனை தூக்க போறாங்க, என்னடா பண்ண போறீங்க நீங்களா உட்காந்துக்கிட்டு, என்னடா பண்ண. நம்மளை பொறுத்தவரை கவலை இல்லை, நான் அருணோட ரியாக்ஷன் வந்து எதிர்பார்க்கிறேன். அருணோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது? மிட் வீக்ல வந்து ரஞ்சித்தை தூக்குனா அருணோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ கூடவே வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஆல்ரெடி சொல்லிட்டு போயிட்டாரு, இத்தனை நாள் பார்த்தவங்கள நான் இந்த வாரம் பார்க்க கூடாது, இத்தனை நாள் பார்த்த மாதிரி உங்களை இந்த வாரம் பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ ஆல்ரெடி ஒரு நாள் ஓடிடுச்சு, இன்னும் 2 நாள், அநேகமா வியாழக்கிழமை மிட் வீக் எவிக்ஷன்ல நம்ம ரஞ்சித் சார் வந்து வெளியே போறாரு. அப்புறம் என்ன சாமி, சாமியை முடிச்சு விட்ட கதை தான். ஸோ தங்கம்லாம் என்ன பண்ண போகுது, வைரம்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மிட் வீக் எவிக்ஷன்ல ரஞ்சித் போறதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஸோ இந்த டாஸ்க் கொஞ்சம் பயங்கரமா போயிட்டு இருக்குன்னு சொல்றேன். ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த யார் யாருக்கு இன்ஜுரி என்னங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள், ரஞ்சித் போறதை பத்தின உங்களோட ஹாப்பி ஆர் ஷேர் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.